ஒரு காட்டு வழியா ஒரு இளைஞன் நடந்து போயிட்டு இருந்தானா. அவன் ரொம்ப பசியோடவும் ரொம்ப களைப்போடவும் இருந்தானா. அங்க இருந்த ஒரு மரத்தோட உச்சியில நிறைய பழங்கள் தொங்கிட்டு இருக்கிறத பார்த்தானா. ரொம்ப பசியோட இருந்ததால எப்படியாவது அந்த பழங்களை பறிச்சு சாப்பிடணும்னு நினைச்சானா. அதனால சரசரன்னு அந்த மரத்தோட உச்சி வரைக்கும் ஏறிட்டானா. அங்க இருந்த பழங்களை பறிச்சு சாப்பிடவும் ஆரம்பிச்சானா. அந்த பழங்களோட சுவை அவனை மென்மேலும் பழங்களை பறிச்சு சாப்பிட தூண்டுச்சான். கனிந்த வாசனையுள்ள பழங்கள் எல்லாமே அந்த மரத்தோட உச்சியில இருக்கிறத பார்த்தானா. அந்த பழங்களையும் பறிச்சு சாப்பிடணும்னு அந்த கிளைக்கு மேல நகர்ந்து போய் அந்த பழங்களை பறிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சானா. அந்த கிளை பாரம் தாங்க முடியாம முறிஞ்சிருச்சான். சட்டுன்னு சுதாரிச்ச இளைஞன் அதுக்கு கீழே இருந்த ஒரு கிளைய பிடிச்சிட்டு தொங்க ஆரம்பிச்சானா. கீழே குனிஞ்சு பார்க்கும் போதுதான் அவனுக்கே தெரிஞ்சிச்சான் அவன் எவ்வளவு உயரமான மரத்துல ஏறி இருக்கான்னு. ஏற்கனவே பயந்து போய் இருந்த அவன் தரை வெகு தூரத்துல இருக்கிறத பார்த்ததும் மேலும் பயம் ஏற்பட்டு கண்களை மூடிட்டு யாராவது காப்பாத்துங்களே அப்படின்னு திரும்ப திரும்ப கத்திட்டே இருந்தானா. பயத்துல அவனோட உள்ளங்கை கூட வியர்க்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த வியர்வையினால கிளைய பிடிச்சு தொங்க முடியாம கைகள் வழுக்கவும் ஆரம்பிச்சிச்சான். தற்செயலா அந்த பக்கம் ஒரு வயதானவர் வந்தாராம். ஒரு மனுஷனுடைய அலறல் சத்தம் கேக்குதுன்னு அந்த மரத்தை நிமிர்ந்து பார்த்தாராம். அங்க அந்த இளைஞன் மரத்தின் கிளைகளை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தானா. அந்த வயதானவரை பார்த்த இளைஞனும் ஐயா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு பயந்து போய் அலற ஆரம்பிச்சானா. அந்த வயதானவர் எப்படி அந்த பெரிய மரத்துல ஏறி இளைஞனை காப்பாத்த முடியும்? சட்டுன்னு வயதானவர் கீழே கிடந்த சில கற்களை எடுத்தாராம். ஒரு சிறிய கல்ல அங்க மரத்துல தொங்கிட்டு இருக்கிற இளைஞன் மேல விட்டு எரிஞ்சாராம். அந்த கல் இளைஞன் மேல பட்டதும் வலி தாங்க முடியாம இளைஞன் பெரியவரே உதவி செய்ய சொன்னா இப்படி கல்ல விட்டு எரியறீங்களே அப்படின்னு கோபத்தோட கேட்டானா. இளைஞனோட கோபத்தை பார்த்த வயதானவரோ பதில் எதுவும் பேசாம மறுபடியும் ஒரு கல்ல அவன் மேல விட்டு எரிஞ்சாராம். அத கண்டு கோவப்பட்ட இளைஞன் பெருமுயற்சி எடுத்து அவன் கைகளால ஒரு கிளைய இறுக்கமா பிடிச்சுக்கிட்டானா. அதன் பிறகு அந்த வயதானவரை பார்த்து பெரியவரே உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் மட்டும் இப்ப கீழே வந்தா உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தோட சொன்னானா. இப்பவும் அந்த வயதானவர் எதுவுமே பேசாம இன்னொரு கல்லை எடுத்து குறிபார்த்து அந்த இளைஞன் மேல விட்டு எரிஞ்சாராம். இப்போ அந்த இளைஞனுக்கு கண்முன் தெரியாம கோபம் வந்துச்சான். அந்த கோபத்தோடவே பெருமுயற்சி எடுத்து மற்றொரு கிளைய பிடிச்சு விறுவிறுன்னு அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கினானா. இறங்கி வந்த அவன் நேரா அந்த வயதானவர்கிட்ட போய் அவரை சரமாரியா திட்ட ஆரம்பிச்சானா. நானும் உயிரை கையில புடிச்சிட்டு அந்த மரக்கிளையில தொங்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் அந்த இறைவனே என்னை காப்பாத்த உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா நீங்களோ என்னை காப்பாத்த கொஞ்சம் கூட முயற்சி எடுக்காம எதுக்காக இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கடுங்கோபத்தோட கேட்டானா. அப்போ அந்த வயதானவர் அமைதியா சிரிச்சிட்டே தம்பி நான் இப்பவும் உனக்கு உதவிதான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அத கேட்ட இளைஞன் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டானா. அப்போ அந்த வயதானவர் விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சாராம். நான் உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ பயத்தால உறைஞ்சு போயிருந்த. அதனால உன்னோட மூளையோ வேலை செய்யல. உன்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சேன். அப்போதான் எனக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. முதல்ல உன்னோட பயத்தை போக்கணும்னு நினைச்சேன். நான் என்னதான் சொல்லி இருந்தாலும் உன்னோட பயம் உன்னை விட்டு போயிருக்காது. அதனாலதான் இந்த கற்களை உன் மேல வீசி எறிஞ்சேன். நான் அப்படி செஞ்சதால உனக்குள்ள இருந்த பயம் மறைஞ்சு போய் நீ என்ன திட்ட ஆரம்பிச்ச. மேலும் மேலும் அந்த கற்களை உன் மேல வீசியதால எப்படியாவது கீழே இறங்கி வந்து என்ன பிடிக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்ச. அப்படி யோசிச்சதாலதான் நீயே முயற்சி செஞ்சு அந்த கிளைகளை பிடித்தபடி இப்ப கீழையும் இறங்கிட்ட. இப்ப நீ உன்னையே காப்பாத்திக்கிட்ட. உன்னை உன்னாலே காப்பாத்த முடியும் அப்படிங்கிறது உன்னோட அறிவுக்கு முதல்ல புலப்படவே இல்ல. அதுக்கு காரணம் உனக்குள்ள இருந்த அந்த பயம்தான். உன்னோட பயமே உன்னோட கண்களை மறைச்சிட்டு இருந்தது. அந்த பயத்துல இருந்து உன்னை திசை திருப்பத்தான் நான் இப்படி ஒரு காரியத்தையே செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வழிய பார்த்து போயிட்டே இருந்தாராம் அந்த வயதானவர். அப்பதான் அந்த இளைஞனுக்கு
பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நம்மள முட்டாளாக்கிடும் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சுச்சான். நாமளும் நம்மளோட வாழ்க்கையில பல நேரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தட்டி கழிச்சிருப்போம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சாதான் நம்ம மூளையும் அந்த விஷயத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். நம்ம உடலும் மூளையும் ஒரு சேர இயங்க ஆரம்பிச்சாலே நாம நினைச்ச விஷயங்களை நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும். முயற்சியே செய்யலைனா வெற்றி மட்டும் எப்படி கிடைக்கும்? இந்த கதையில இன்னொரு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கணும். சில நேரங்கள்ல சிலர் நமக்கு உதவி செய்யறேங்கிற பேர்ல இடைஞ்சலத்தான் செய்வாங்க. ஆனா உண்மையாவே நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட அறிவாற்றலை பயன்படுத்தி எப்படியும் உதவி செய்வாங்க. அதை புரிஞ்சுக்க முடியாத நாம தான் சில மனிதர்களையும் சரியா புரிஞ்சுக்க முடியாம போயிடுறோம்.